இவ்வளோ நேரமாக நல்லா தாங்க இருந்துச்சு. மழை எதுவும் பாதி வேலை வந்து பார்த்தீங்கன்னா பில்லரும் பாக்கி இருக்குது எல்லாமே ஃபவுண்டேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றினாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாதி பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2-3 பில்லர் குழி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க. அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி தான் ஃபவுண்டேஷன் எடுக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழைங்க. நல்ல மழை சொன்னால் அது நல்ல மழை. காலையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மழை அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. ஆனால் இன்றைக்கி மட்டும் தாங்க இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு மணி நேரமாக நல்ல மழை. உங்களுக்கு நல்லா சவுண்டு கேட்கும். இருங்க அந்த வண்டி அந்த மழையிலே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுங்க, வேறு வழி கிடையாது. 4 அடி ஆழம் தான் பாறை. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் இதுக்கு இருக்க மண் அதிகமாக வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா குழி சீக்கிரமாக ஆக மாட்டேங்குதுங்க. வாங்க காட்டுற பாருங்க எப்படி இருக்குது. இவ்வளோ நேரமாக நல்லா தாங்க இருந்துச்சு. மழை எதுவும் பெய்யாமல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் வேலை செய்ய வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேராக இருக்கும். பக்கெட்டில் மண்ணை ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மண் எடுக்க பக்கெட் விட்டு போக மாட்டேங்குதுன்னா ஒட்டி பிடிச்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மண் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி மண்ணுங்க ரொம்ப நைஸாக இருக்கும். எடுக்க மண் வந்து பார்த்தீங்கன்னா காலியாகாது. பாக்ஸு அப்படியே மண் வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க. சீக்கிரமாக பாக்ஸ் வந்து ஃபில் ஆகாது. பில்லர் குழியே ஆகாது. எடுக்க மண் வந்துகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பில்லர் குழிங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபவுண்டேஷனாக இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா பேக் சைடு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பில்லராக மாற்றிட்டாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா குழி எடுத்துட்டாரு. அடியில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுகள் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆழமும் போகலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 அடி கிட்டே பாறை வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆழம் போகலை. பார்த்தீங்களா இது எல்லாமே 3 பில்லரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பில்லரு. இதுவும் 2 பில்லரு. கிட்டத்தட்ட இது எல்லாமே பில்லர் தாங்க. இன்னும் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 குச்சி இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 குச்சியும் பில்லர் இருக்குது. மண்ணு ஃபுல்லாக அதில் போட்டார். இதுக்கப்புறம் அண்ணா அந்த வழியில் மேலே ஏறி வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு எங்கேயும் மேலே ஏறி வரதுக்கு வழி இல்லை. இது எல்லாமே ஃபவுண்டேஷனுங்க. பேக் ஃபுல்லாக பில்லரு, இது ஃபுல்லாக ஃபவுண்டேஷன். அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் மழை வேறு வர மாதிரி இருக்குது. பார்த்துக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்த குழி. தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிற்கிது. ஸோ இது கொஞ்சம் பாறை இன்னும் கொஞ்சம் மேலேயே வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி வரல. இல்லை இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிட்டு இருக்கும். അവിടെ കിണറ്റിൽ വെള്ളം കൂടെ കയറി വരില്ലേ. അപ്പോൾ അതുകൊണ്ട് കൂടെ നിറഞ്ഞു. தண்ணி அதிகமாகிட்டே இருக்குங்க அதில். அதுடா பில்லர் கோழி. ഇങ്ങനെയൊക്കെ തന്നെയല്ലേ ചായ കൂടി കുടിച്ചാൽ മനുഷ്യൻ വണ്ടിയിട്ട് അതിന്റെ ഫൗണ്ടേഷനൊക്കെ കൊണ്ടുപോയി നേരം പറഞ്ഞു. കേബിൻ ഫൗണ്ടേഷനേ പോയി കിടക്കട്ടെ. ഞങ്ങള് സദ്യ കഴിക്കാൻ പോവാൻ വിചാരിച്ചിരുന്നു. അപ്പോൾ